ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹனி ஹெர்ப்ஸ். இந்த வீடியோவில் ஒரு அருமையான ஹேர் க்ரோத் ஸ்ப்ரே எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ஹேர் ஸ்ப்ரே ரொம்பவுமே எஃபெக்டிவாக ஒர்க் பண்ணும். நம்ம டே டு டே லைஃப்பில் முக்கியமான 3 ரீசன்ஸால் ஹேர் ஃபால் ஆகுது: ஸ்ட்ரெஸ், நியூட்ரிஷனல் இம்பேலன்ஸ் அண்ட் ஸ்கேல்ப் ப்ராப்ளம். ஹேர் க்ரோத் ஸ்ப்ரே போன்ற ட்ரீட்மெண்ட்டை ரெகுலராக செஞ்சுட்டு வந்த ஹேர் ப்ராப்ளம்லேருந்து விடுபடலாம். இந்த ஹேர் க்ரோத் ஸ்ப்ரே சீக்கிரமாகவே முடி வளர்ச்சியை தூண்டும். இந்த ஹேர் க்ரோத் ஸ்ப்ரே செய்கிறதுக்கு வெறும் 3 பொருட்கள் இருந்தால் போதும். முதல் பொருள் வெந்தயம். வெந்தயம் ஹேர் க்ரோத்தை ரொம்ப நல்லாவே ப்ரமோட் பண்ணும். கூடவே டேண்ட்ரஃப் இருந்தாலும் ட்ரீட் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் ஹேர் அண்ட் ஸ்கேல்பையும் நல்லாவே நரிஷ் பண்ணும். இதனால் முடி நல்லா சாஃப்ட் அண்ட் ஷைனிங்காகவும் இருக்கும். இந்த ஹேர் க்ரோத் ஸ்ப்ரேவோட செகண்ட் இன்க்ரீடியன்ட் கருஞ்சீரகம். கருஞ்சீரகம் பாரம்பரியமாகவே நம் முன்னோர்களால் பல வகையான நோய்களை போக்குறதுக்கு யூஸ் பண்ணிட்டு வந்திருக்காங்க. கருஞ்சீரகம் எக்ஸிமா, ஸ்கின் அலர்ஜிஸ், ஆஸ்துமா மற்றும் முடிவுதிருதல் போன்ற பல பிரச்சனைகளுக்கு யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. அதுலேயும் முக்கியமாக ஹேர் கேரில் ரொம்பவுமே யூஸ் பண்ணப்படுது. அதுக்கு முக்கியமான காரணம் கருஞ்சீரகத்தில் இருக்கிற ஆன்டி இன்ஃப்ளமேஷன் ப்ராப்பர்ட்டிஸ் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டிஸ் மேல் அண்ட் ஃபீமேல் பேட்டர்ன் பேலன்ஸை போக்குறதுக்கும் மற்றும் ப்ரீமெச்சூர் கிரேயிங்கை க்யூர் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணப்படுது. அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்கிற ஃபேட்டி ஆசிட் ஸ்கேல்பை நல்லா கண்டிஷன் பண்ணி முடிக்கு ஒரு நல்ல ஷைனிங்கை கொடுக்கும். இந்த ஹேர் க்ரோத் ஸ்ப்ரே ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் 2 டீஸ்பூன் வெந்தயம் எடுத்துக்கோங்க. அது கூடவே 2 டீஸ்பூன் கருஞ்சீரகத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ரெண்டையும் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் 1 கப் தண்ணியை ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே கொரகொரப்பாக அரைச்சி வச்சுருக்கிற வெந்தயம் மற்றும் கருஞ்சீரகத்தோட மிக்ஸை ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட ஒரு செம்பருத்தி பூவையும் ஆட் பண்ணி ஒரு 5லிருந்து 7 நிமிஷம் வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் கொதிக்க வைங்க. 5லிருந்து 7 நிமிஷம் கொதிக்கிறதுக்குள்ளே இதோட கலர் மற்றும் திக்னஸ் கொஞ்சம் மாறி இருக்கும். இந்த சமயத்தில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ரூம் டெம்பரேச்சரில் கூல் பண்ணுங்கள். ஒன்ஸ் ரூம் டெம்பரேச்சருக்கு வந்ததும் ஸ்ப்ரே பாட்டிலில் ஃபில் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிடுங்க. இதை ஃப்ரிட்ஜில் 5 நாள் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். யூஸ் பண்ணுறதுக்கு இந்த ஹேர் க்ரோத் ஸ்ப்ரேவை ஸ்கேல்ப் ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணி ஒரு 10 நிமிஷம் விட்டுருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஆஸ் யூஷுவல் ஷாம்பு அண்ட் கண்டிஷனிங் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பெட்டர் ரிசல்ட்டு கிடைக்க இந்த ஹேர் க்ரோத் ஸ்ப்ரேவை டெய்லி இல்லைன்னா ஆல்டர்னேட் டேஸில் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நம்புகிறேன். இந்த சேனலை சப்போர்ட் பண்ணுறதுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப், ஷேர் வித் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.